we can't accept him in any other character except lead. It is like a miracle for me in my career. The generation changes, but fan never changes for Rajni. E4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அஹ்மத் பேசுறேன். 45 years of Rajnism. I'm very happy to see you after a very long time. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறதுல. ஆமா. நேர்ல சந்திக்க முடியலன்றத வருத்தம். ஆமா. நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து 45 years of Rajnism. ஆமா. An excellent thought. First of all, நீங்க தான் சொல்லணும் எனக்கு, how did this thought came into your mind? எப்படி யோசிச்சு வந்து you have put this thing, I mean totally எல்லா ஆர்டிஸ்டும் கொண்டு வந்துட்டு they are taking their interviews, directors, technicians. How did this come into your mind? And that too lockdownல. ஆமா, இது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. அதாவது லாக்டவுன்ல வந்து யூஸ்வலா நான் வந்து எல்லாருக்குமே தெரியும்ல, நான் தான் ஒரு சினிமா ஃப்ரீக்னு சொல்லிட்டு சார் டெய்லி ஒரு 5 படம் இந்த மாதிரிலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தது தான். அதுக்கப்புறம் அந்த ஆகஸ்ட் அதாவது ஜூலை எண்டில் நம்ம ஃபேன்ஸ் வந்து நிறைய என்ன டச்ல வந்தாங்க. சார் கொஞ்சம் தலைவர் இது வரைக்கும் யூஸ் ஆகாத கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நாங்கள் வந்து ஒரு காமன் டிபி ரெடி பண்றோம், அவருக்கு வந்து இந்த போஸ்டர் ரெடி பண்றோம், இந்த மாதிரி அந்த 45 years of ரஜினிசம்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நானும் வந்து என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பல பேர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 45 years of ரஜினிசமோட காமன் டிபி வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 செலிபிரிட்டிஸ் வச்சு அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்துல தான் எனக்கு இந்த ஸ்பார்க் ஆச்சு. சரி, ஃபேன்ஸை இவ்வளோ எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இதை கொண்டாடினா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்த்தாக்கா இப்போ நிறைய பேர் நிறைய விதமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த ஒன் டைம் இன்சிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு அந்த ஒரு நாளோட முடிஞ்சிடும். நான் என்ன நினைச்சேன்னா 45 years of Rajnism and just planned in my mind to take this for an year. How far is going to work out, I'm not sure. I have just left it on God. No, but excellent. Idu vandu it's like a memorable thing. It's not just like an interview or just like a fan or a poster. And madri it's like a thought of getting so many people's mind how they felt while working with Rajni sir. And the thought வந்து எல்லா ஆடியன்ஸ் முன்னாடி கொண்டு வரணும்னா you have done a fantastic thing, Riyaz bhai. Heads off to you. Thank you so much. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அது எவ்ரி இயர் வந்து ஆனிவர்சரிஸ்ன்றத வந்துட்டு தான் இருக்கும். லைக் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதாவது இது காமனான ஒரு விஷயம். ஆனா a person, a celebrity coming across 45 years in the career, that too in the same topmost position, it's not easy. It's not a joke at all. All the films, I mean Rajni sir vanda is a living legend. He's like வந்து ஆர்கிட்ட இருந்து வந்து லேர்ன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். பட் this is the fact that when I worked with Rajni sir, அவங்க வந்து என்கிட்ட உட்கார்ந்துட்டு when we were talking on the spots of on the location of Pete, he told me, Simran, never stop working. That is fuel for a human mental health. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, because when I just got when I got married, I thought that probably I won't be able to work. But that was I think அந்த மாதிரி இல்ல, maybe I was very young to think something like that. But work இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. So I just started working again. But after so many years, Chandramukhi ka apro, I just shot for 2 days with sir in Chandramukhi. Adukapro for some personal reason I could not continue the film. But after I think 15 years, I got chance to work with Rajni sir again, and I was thrilled. I had no clue engendu, I mean enna na environment ku kuduthen, it just came into me because he was the only actor. I just wanted to work with him because he is Rajnikant. And he is
I mean, he's there in the industry for so long, and he's maintaining that level of stardom. Saroda padam pathina, he's always doing we can't accept him in any other character except lead. You know, he has that kind of aura. And when I got chance to work with Rajni sir in Pete, I could not believe. And yeah, actually I could not believe that something like this can happen. It is like a miracle for me in my career, and my career was complete. So it was really nice. I'm seeing Rajni sir's film from small, when I was very young. அந்த படத்துல வந்து சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல வந்து எனக்கு ஒரு ஸ்கூட்டி ஓடணும். அப்புறம் வந்து சார் வந்துட்டு வந்து எனக்கு சிம்ரன், என்னால நம்பவே முடியல. சார் வந்து நேருக்கு நிக்கிறாங்க, நான் வந்து சார் கிட்ட பேசுறேன். அண்ட் நான் வந்து சைல்ட்ஹுட் ஃபேன், ஒரு பெரிய ஃபேன் சாரோட. எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்கேன். ஹிந்தி படம் நிறைய பார்த்துருக்கேன் சாரோட. அண்ட் தமிழ் சினிமால வந்ததுக்கு அப்புறம் ஐ ஹவ் சீன் சார்ஸ் ஆல் தமிழ் ஃபிலிம்ஸ், சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. And then when I just looked at sir and the scooty and it took so many takes because எனக்கு scooty ஓட்ட தெரியாது. But sir வந்து patiently wait பண்ணிட்டு he just encouraged me, and somehow I finished that shot. And அதுக்கப்புறம் we just shot Pete, and such a lovely and simple person, what a humble personality, and very ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஆரா. ஸோ அப்புறம் ரீசெண்டா வந்து சாருக்கு வந்து அந்த பேர் கிரில்ஸ் இதுல பார்த்துட்டு, ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு, ஐ வாஸ் சோ த்ரில்ட் தட் ஹி இஸ் சோ எனர்ஜெட்டிக். ஹி இஸ் an ideal for நம்ம யூத்க்கு கூட ஐடியலா இருக்காங்க. இட்ஸ் நாட் just he carries the aura to all the generation. So I think அவர் கூட ஒர்க் பண்றது வந்து இட்ஸ் லைக் குட் லக். நீங்க சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே அவரது பார்த்த முதல் படம் எது? கிரஃப்தார்னு ஒரு படம் இருக்கு. அதுல அமித்ஜி, ஆமா, ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு ஸ்டைலிஷா வந்துட்டு அந்த கண்ணாடி போட்டு he'll do all those styles and all. So he's famous for all these things. And yeah, அந்த படம் பார்த்தேன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் நடிச்சு பார்த்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். ஸோ படையப்பா, I think he always gives his best, and he வந்து சார் வந்து எப்பவுமே he always entertains his audience. He makes sure that ஒரு தியேட்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் everybody should be very happy once they see the film, you know, and when they come out, they just come out with so much of happiness on their face. நீங்க சினிமாக்கு வந்த புதுசில் தமிழ்ல என்டர் ஆகும் போது, அப்போ சூப்பர் ஸ்டாரை பத்தி நீங்க கேள்விப்பட்டது, நீங்க அந்த நேரத்துல அவர் பார்த்த படம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க சினிமா சாரோட பாட்ஷா படம், முத்து படம், அப்புறம் பாட்ஷா, முத்து, படையப்பா, நிறைய படம் பார்த்திருக்கேன் சாரோட. அண்ட் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு அந்த ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் பார்க்கும்போது. கொஞ்சம் கூட எனக்கு வந்து அந்த டல்னஸ் வராது ஏதோ. ஸோ வந்து தியேட்டரு போனா சாரோட படம் பாக்குறதுக்கு வெளியே வரும்போது ஒரு ஹாப்பினஸா இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அந்த படம் பத்தி நல்லா வார்த்தை பேசுறதுக்கு நிறைய இருக்கும். ஒரு சீன் பத்தி அவங்க எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க, அதை ஆக்ட் பண்ணி காமிச்சு, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்துட்டு பேசிட்டு, ஸோ that won't just go away within just 5 minutes or 10 minutes after you come out of the theater. It will stay with you for at least a week.
அண்ட் ரிப்பீட் வேல்யூவா இருக்கும். So உங்களுக்கு தெரியும் ரியாஸ் பாய், you have been a big fan of Rajni sir இல்லையா? நீங்க சொல்லிருக்கீங்க என்கிட்ட that how you used to go on ECR road, single road இருக்கும், நீங்க சைக்கிள் you will go and watch a film. கண்டிப்பா. And now you see that yeah, the generation changes but fan never changes for Rajni sir. Correct. Because he gives you that type of entertainment to be happy. கண்டிப்பா. Oh, that's what. Okay, நீங்க அவர் நடிச்ச எந்த படத்தை more than once ரிப்பீட்ல பாத்திருக்கீங்க? நான் ரோபோட். அது எதனால? சாரோட புது அவதார் அவங்க வெளிய கொண்டு வந்திருக்காங்க. அதுல he's done 2 characters. He is negative, he is positive. So I love that film. And Shivaji also. Okay. The whole style. அதுல 2 கேரக்டர் பண்ணிருந்தாரு இந்திரன்ல. எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அது ஏன்? எனக்கு அந்த ரோபோட்டோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. Because the way you know the sincerity இருக்கும்ல. So I really love that that character, and especially in the end also. Okay. You know that character negative maru. And then when you negative maru, and then same Rajni sir vande he has to take an action against him. And when they'll dismantle him, and you know that was like an incomplete. I mean, so it was like that. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப அது என்னதான் நெகட்டிவா இருந்தா கூட அந்த தன்னை தானே டிஸ்மேண்டில் பண்ணிக்கும்போது நம்மள அறியாம ஒரு சின்ன சென்டிமெண்ட் ஒன்று வரும்ல, ஒரு கேரக்டர் மிஸ் ஆகுது. கண்டிப்பா வரும். இருந்தாலும் அது ரஜினி சார் தானே. சோ இட்ஸ் லைக் ஃபீல் கொடுத்துருச்சு அந்த ஒரு கேரக்டர் அந்த படம் பார்க்கும்போது இல்லையா? ஆமா கரெக்ட். இப்போ நீங்க 2 படத்துலயும் பண்ணிருக்கீங்க. அதாவது ஒரு படம் கம்ப்ளீட்டா உங்க சாட்டிஸ்பாக்சன் பண்ணீங்க, ஒண்ணுல ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆயிட்டீங்க. இருந்தாலும் நான் கேக்குறேன், நீங்க அவரோட நடிச்ச முதல் ஷாட் எது? ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த அது சந்திரமுகியில தான். சாரு, பிரபு சார், நானு we had that one first shot, ஒரு பெரிய ஃபேமிலி ஷாட் மாதிரி இருந்துச்சு. அது பி வாசு சார் டைரக்ட் பண்ணிருக்காங்க அந்த ஷாட். சோ இப்போ அந்த ஹவுஸே இல்ல, அந்த வீடு ஆமா குஷால் தாஸ் அதுக்குள்ளவே அத சென்னையே ஃபுல்லா மாடர்ன் ஆக்கிட்டாங்க. ஜஸ்ட் லைக் சிவாஜி மூவி எண்ட்ல காட்டுற மாதிரி. ஆமா, சிவாஜி மூவி எண்ட்ல காட்டுற மாதிரி. கரெக்ட். சோ அங்கேதான் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் சாரோட நடிச்சிருக்கேன். So that was in I think 2003. அது என்ன ஷாட் அது? I think அந்த ஃபேமிலி ஷாட் இருக்கும்ல, I don't remember that shot, but in that shot it was me, Prabhu sir and Rajni sir. நம்ம 3 பேர் இருந்தாங்க. ஓகே. ஓ, நீங்க 3 பேர் தான். ஆமா. இந்த மாதிரி அது இந்த சீனா இருக்குமா? அந்த பிரபு சார் கிட்ட தன்னோட வைஃப் குள்ள அந்த சந்திரமுகி வந்திருக்கான்றதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஷாட்டா இருக்குமா? ஆமா. நான் ஒரு வாட்டி பார்த்தா படம் எனக்கு தெரியும், பட் எனக்கு அதுதான் ஞாபகத்துல வருது. அந்த படம் பார்த்தா நீங்க அதை ரீகலெக்ட் பண்ணிப்பீங்க, எதை நீங்க நடிச்சீங்க அப்படின்றத யூ கேன் ரீகலெக்ட் இல்லையா? அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்ச பாத்தீங்களா? அதுக்கப்புறம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஃபீல் கூட வந்துருச்சு. சோ நான் எப்போ சார் கூட திரும்பி ஆக்ட் பண்ண போறேன் அந்த மாதிரி ஃபீலிங் கூட இருந்தேன். பட் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் வந்துருச்சு. சோ ஐ அம் வெரி ஹாப்பி. எப்படி பேட்டல என்ட்ரா நீங்க? அந்த போன் எனக்கு என்னோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இட் வாஸ் on April 4th. I just got a message from producer of the
film. I think executive producer Karthigan. Karthigan message பண்ணாங்க. So அந்த மெசேஜ் பார்த்துட்டு I thought that probably இது எப்படி first of all நான் பிலீவே பண்ணல. So கண்டிப்பா whatever it is we have to call back. அந்த மாதிரி ஒரு படம் பண்றோம். சன் டிவி ப்ரொடியூஸ் பண்றாங்க. கார்த்திக் சுப்பராஜ் வந்து டைரக்ட் பண்றாங்க. சார் கூட பேரா நம்ம thinking to cast you. So probably I have to give it a shot. I just thought it's just a message, maybe somebody's trying to joke with me or something like that. And then நான் வந்து திருப்பி மெசேஜ் பண்ணேன். அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு they said no it's a truth, true news. So நீங்க வந்து you just come and listen to the script and all. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு so it was a gift for my birthday gift. Very good. இப்போ நீங்க உங்க கேரியர் உங்க லைஃப்லயே the best birthday gift இந்த எடுத்துக்கலாமா? Yes, of course. என்னோட கரியர் ஃப்ரண்ட்ல வந்து it is the best gift. Okay. Tell me the experience. பேட்ட படத்துல வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எத்தனை நாள் வர்க் பண்ணீங்க அதுல? நான் வந்து ஒரு 10 days வர்க் பண்ணிருக்கேன். 8 to 10 days வர்க் பண்ணிருக்கேன். And full it was shot outside Chennai. So ஸ்பாட்ல போகும்போது you just go there, do your makeup. நம்ம நார்மலா வந்து he is a director's artist. நான் ஒரு கார்னர்ல பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு இருப்பேன். So சார் என்ன பண்றாங்க, what he is drinking, he's reading a book, and quietly he'll sit on 2 chairs, more than 1 or 2 chairs. So he'll sit like that. So I used to just observe him when shooting spot la irukumbodhu. And director வந்து எப்படி சொன்னாலும் he'll definitely அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்க, he'll definitely put that thought in front of director, but whatever director says he'll do that only. So he's like a child. என்ன அப்சர்வ் பண்ணா ஒரு குழந்தை மாதிரி இஸ் லைக் இப்படி பண்ணலாமா, இது நல்லா இருக்கும். ஸோ டைரக்டர் வந்து ஆமா சார் நீங்க ட்ரை பண்ணுங்க, பட் எனக்குன்னா இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் தோணுது. சரி இப்படி பண்ணலாம். So he is like that. So he forgets that what is I think he doesn't know that the power what he has, and he's that aura what he has, whatever he does, if we just look at him, or padam paakra madri irundichu enakku full peta. So what he is on screen, off screen also he is the same only, but he is like a child form. He's like a kid. He listens to everyone, but when he talks, when he came and திடீர்னு வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் டே முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சொன்னாங்க, மேம் tomorrow is going to be the pack up for you. So I said, oh my god, it is going to be pack up for me. நான் ரஜினி சார் கிட்ட உட்கார்ந்துட்டு I have not spoken to him at all. So I just want to talk to him. So I just went to him and I sat with him. I used to just go somewhere all these 8 days, sit somewhere and just observe him from every corner. Okay. But last day when they came and told me, ma'am, I think tomorrow your work is getting over, that day wherever sir was sitting, I went and sat there. I said, sir, I want to talk to you. I haven't spoken to you. நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. இப்போ எனக்கு வந்து சொல்றாங்க that tomorrow probably I'm it's pack up for me. So then he told me that Simran, whatever it is, never stop working. That is very important for your mental health. That's the fuel for your mental health. Right. Never. He just gave me one advice. So அதுதான் சாரோட சீக்ரெட். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, டைரக்டர் திடீர்னு வந்து இன்னையோட உங்களுக்கு ஒர்க் முடியுதுன்னு அப்புறம் உட்காந்து ரொம்ப நேரம் நான் அவரோட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, அப்படி என்ன பேசுனீங்க? அதுதான் I think like a child only. I think I spoke to him. ஒரு குழந்தை மாதிரி பேசினேன்.
தட் நான் எவ்வளவு பெரிய ஃபேன் இருக்கேன், நான் எப்படி சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு திரும்பி எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப இட்ஸ் லக்கியா இருக்கேன் அந்த மாதிரி சார் கிட்ட பேசினேன். அண்ட் தென் சார் ரிசீவ் பண்ணாங்க, என்கிட்ட பேசினாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் மூமெண்ட். நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே அந்த ஒர்க் பண்ண அந்த நாள், ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல உட்காந்து அவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, அதுலயும் நான் வந்து உங்ககிட்டயும் ஒரு சின்ன அந்த ஃபேன் மூமெண்ட்டை நான் என்னால அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு பிராக்டிகல் எப்பவுமே ரெகுலரா நடக்கிற ஒரு சம்பவம் அது. பாத்தீங்கன்னா அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி, மீட் பண்ணா இதை பத்தி சொல்லணும், அதை சொல்லணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும், அப்படி பல விஷயங்கள் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அவரை போய் பார்த்தாச்சுனால அவ்வளவுதான் ஃப்ரீஸ்ட், ஃபுல்லாவே blank ஆயிடும் மைண்ட். ஆமா, அது நம்ம பேச நினைச்சது எல்லாமே அப்படியே டோட்டலா கோஸ் அண்டர் வாட்டர். ஐ திங்க் சார் வந்து இஸ் வெரி சின்சியர் டு ஹிஸ் ஒர்க். அதனாலதான் இவ்வளவு பெரிய சக்சஸ், இவ்வளவு பெரிய பேரு, அண்ட் so many கோட்டிக்கணக்கான ஃபேன்ஸ் சாருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த சின்சியாரிட்டி தான், it's not easy to beat that sincerity. It's there in him, inbuilt towards the work. So I think that is the secret of sir. இப்ப இந்த ஒர்க் பண்ண இந்த டியூரேஷன்ல நீங்க அவரை பார்த்து கத்துக்கிட்ட விஷயம் என்னது? I think sincerity, of course, and never giving up spirit, hard work, நிறைய இருக்கு. I think all positive only. I have not come across anything. I mean எல்லாமே ரொம்ப it was a very nice. நான் திரும்பி சார் கூட ஒர்க் பண்ணணும். I am definitely going to work. I will work with him again. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட் எனக்குள்ள இருக்குன்னா, see if after 15 years Peta can happen, then I think I should be always positive, thinking that I will definitely work with Sar again. நிச்சயம் மறுபடியும் அந்த மேஜிக் நடக்கும். கண்டிப்பா இல்ல, நீங்க அந்த படத்துல பண்ண அந்த ரோல்ல பாத்தீங்கன்னா, ஸ்பெஷலி அந்த மாண்டேஜஸ், அந்த சாங்ஸோட மாண்டேஜ்ல உண்மையில வழக்கமா வந்து ஸ்கிரீன்ல அவர் வந்தாருன்னா அவர் மட்டுமே கவனிச்சிட்டு இருப்பாங்க ஆடியன்ஸ். அவர் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே டோட்டலா வந்து டிசால்வ் ஆயிடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அவருக்கு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுறது பாத்தீங்கன்னா, அவர் கூட பண்ண உங்களையும் அட்ராக்ட் பண்ண வச்சிருச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சாங் மாண்டேஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி பாத்தீங்கன்னா அந்த இதுன்னு ஒண்ணு பண்ணுவீங்க பாத்தீங்களா மாண்டேஜ்ல, அந்த கேமரா கிளிக் பண்ணும் அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த சாங் பார்க்கும்போது அவர் மட்டும் அப்படி உங்களை பார்க்கல, எல்லா ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அப்படிதான் இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா, அந்த மாண்டாஜ்ல வந்து தட்ஸ் ஆக்சுவலி ரியல் மீ. பேட்டையில உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து இட்ஸ் an awesome chemistryன்னு சொல்றாங்க. அதுல உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரேம்ன்றது எதை சொல்வீங்க? எனக்கு அந்த ஃபுல்லாவே அந்த மாண்டாஜ் சாங்ல அந்த லாங் ஷாட் டு க்ளோஸ் அப், அது நடந்து வருது அந்த ஷாட் இருக்குல்ல, என்னோட சாரோட பெல் அடிச்சுட்டு வருதா, அதுல அந்த இல்ல பசங்க சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்களே அது பின்னாடி நீங்க நடந்து வருவீங்க, பசங்க சைக்கிள்ல இருப்பாங்க, and then me and Sar will be walking and talking. So that is very beautiful. மிலே பாக்கும்போது ஆமா ரொம்ப ரியலா அப்படியே ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி ரொம்ப இன்வால்வ் ஆயி சார் கிட்ட பேசுறேன் அந்த ஷாட்ல. I am not acting in that shot. In the whole montage la I am not acting, I am just talking to sir. எனக்கு ஒரு opportunity இருக்கு, நான் சார் கிட்ட பேசணும். montage shot la real dialogues கேட்காது, music ஓடிட்டே இருக்கும். So it's like that. So I am just being myself. Sure. மிலே ரொம்ப ஒரு ப்ளசன்ட்டான ஒரு ஷாட்ஸ் அதெல்லாம் வந்து மிலே அதுவும் ஆகட்டும், அதே மாதிரி அந்த கேண்டில்ஸ் ப்ளோ பண்றதாகட்டும், அந்த அந்த ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு அவர் வராரு பாக்கிறதுக்கு, அந்த லாஸ்ட்ல சார் இப்படி பண்ணுவாங்கல, அந்த ஆக்ஷன் பண்ணுவாங்க, that's sir's action actually. He just did it and everybody on the set was
I mean, we were happy, we were entertained again. அதே மாதிரி அந்த டயலாக் கூட ரொம்ப நல்லா இருக்கும். கடந்து போறதுதான் அந்த வாழ்க்கை. ஆமா, அந்த இதுக்குள்ள வரும், அந்த மூமெண்ட். அத பத்தி சொல்லுங்க. அது வந்து early morning shot, ஒரு 5 o'clock call sheet. Okay. So and it is a shot for the song also. And sir was there, I was there, and in the shot you just have to yeah, நல்லா இருக்கு அந்த லைன் வந்து very meaningful line இல்லையா? So it was nice. Okay. நீங்க பல இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கீங்க ரஜினி சார் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குங்க. எந்த ஸ்டைல நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்? ஸ்டைல் நீங்க பல இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கீங்க ரஜினி சார் இன்ஸ்பிரேஷனே வந்து உங்களுக்கு அந்த அவருடைய ஸ்டைல் தான் அப்படின்றத எந்த ஸ்டைல்ல சொல்லுவீங்க? நிறைய ஸ்டைல் இருக்கு அவருக்கு. ஸ்டைல்லாம் வந்து ஸ்கிரீனுக்கு see there is a difference between your screen get up, what you wear, how you look, and personal life la vanda it totally different ah irukum. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார் வந்து எவ்வளவு சிம்பிள் ட்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம பர்சனல் லைஃப்ல வந்து will not put anything on his face, nothing. ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ்ல போனா கூட he'll be so simple, ஒரு நார்மல் ஒயிட் குர்தா இருக்கும். That's my favorite actually. Okay. But when you come on screen and the dress maro, walk maro, that is what people love about him. Simplicity, and on screen and the sincerity of work. The way he has to dress up like a character, he'll go inside the character and he'll entertain the audience. So on the style, when the whatever, like when he does this, he'll do this, you know, and he'll do this, all this. See, why we love Rajni sir is because the way he is on screen, but he's very simple person and humble person outside. So I think that style வந்து நான் வந்து adapt பண்ணிருக்கேன் in my personal life also. When now and when I go for normal award functions and all, I'll be very simple. Like probably a sari or a jeans or without makeup. Sometimes I'll put a little bit of makeup. The lady touch. But when you see me on screen, I want to wear a hipster. I'm talking about the songs what I did, jeans or top or like that, you know, when you entertain people. So I feel that style I've adapted from sir somewhere. Yes. நீங்க அவரோட ஸ்டைல்ஸ்ல நீங்க அடிக்கடி செய்யணும்னு நினைக்கிற ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், எது சொல்லுவீங்க அவர் ஸ்டைல்? ஓகே. இது டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா? நான் எவ்வளவு தடவை பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், பட் இது எனக்கு இப்படி வராது. I mean it won't come very fast, quick ah varadu, எனக்கு ஒரு ஸ்லோ தான் வருது. So it will be like பரவாயில்ல, இந்த அட்டெம்ப்ட் பண்றதே பெரிய விஷயம் தானே. அது சூப்பர், பேலன்ஸ் பண்ணிடுச்சு. பேலன்ஸ் பண்ணிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் ஸ்டார் ஒரு அவரோட படங்களை பாத்தீங்கன்னா ஸ்டைல், காமெடி, ரொமான்ஸ், ஃபைட், சென்டிமெண்ட், இப்படி ஒவ்வொருத்திலயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்களுக்கு அவர் படங்களை பிடிச்சது சொல்லுங்களேன். இப்போ ஸ்டைல்ன்றத எந்த படத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்? ஸ்டைல் வந்து நான் சாரோட அந்த ஜென்டில்மேன் படத்துல தான் வந்து அடாப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சாரோட படம் பார்க்கும்போது ஃபைட்டா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எனக்கு காமெடி பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைட், அந்த ஸ்டைலிஷ் ஃபைட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சென்டிமெண்டா இருக்கட்டும். பட் எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா, ஐ லவ் டு வாட்ச் காமெடி அண்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ். ஸோ மோஸ்ட்லி சாரோட ஃபிலிம்ஸ்ல வந்து இட் வில் பி all in one, everything will be there. So ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கும் எல்லா படத்துல, ஒரு கண்டிப்பா ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கும். அப்புறம் காமெடி இருக்கும், அண்ட் ரொமான்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும்,
sentiment scenes இருக்கும். So he's all rounder. So yeah, out and out it's a win-win situation when you go and watch Rajini's film. It's like that. Okay. ரஜினி சார் படத்துல உங்களுக்கு பிடிச்ச காமெடி சீன் எது? Apart from there are so many. சொன்னோட டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல வரது காமெடி எது? I think Basha. In Basha there is I think the whole film itself, you know, the way it was carried over, family subject, adukulle fights, adukulle comedy, so I think the whole film and yeah like that. Okay. But tackling ninga kekumbodhu I can't just think of anything. I think all his films are good. Okay சரி, ரொமான்ஸ்ல அவர் படங்கள உங்களுக்கு பிடிச்ச படம், ரொமான்டிக் சீன்ஸ்ல அந்த போர்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அவர் படங்கள்ல, சின்னதா தான். பட் அவங்க வந்து படத்துல ப்ரப்போஸ் பண்ணோ கூட it will have a comedy touch to it. So I feel in Robo the way he proposes Aishwarya, no, that was also good. Okay. இதுல பேட்டையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண வரும்போது திடீர்னு சும்மா ஸ்டைலா கெத்தா வந்து அந்த காலிங் பெல் அடிக்கிறது. see அதுல ஒரு he'll have that, you know, ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. அந்த அதுல வந்து இட்ஸ் ஃபன்னா இருக்கும் பாக்குறதுக்கு. வந்து இந்த மாதிரி வர ப்ரப்போசல் எனக்கு வரணும் அந்த மாதிரி you will get that feel, you know. So நிச்சயமா பேட்டையில நீங்க இல்லாம இத மீதி போர்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? apart from your portion. சாரோட அந்த யங் லுக் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பேட்டையில. இட் வாஸ் வெரி நைஸ். அந்த பெடல் மீச so that also it was and the portion கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. It was really nice. Okay. And especially சார் போயிட்டு அந்த பாபி சிம்மா சீன் இருக்கும்ல ஹாஸ்டல்ல, எனக்கு டீ வேணும் அந்த மாதிரி. ஓகே. இல்ல பாபி சிம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்ல வார்ன் பண்றதா, வார்ன் பண்றது scene. Okay. That is also one of my favorite fantastic scene of Peter. Okay. Actually that film is a tribute from fans to correct. Exactly. அதாவது எங்களால அந்த உட்கார்ந்து அந்த சீன் நைட் ஷாட் before action, ஃபைட்டுக்கு முன்னாடி, and then Banaras, so it's beautiful. அதாவது எங்கள மாதிரி ஃபேன்ஸ் வந்து கொடுக்க முடியாதத எங்க பிஹாஃப்ல கார்த்திக் சுப்ராஜ் பிரசன்ட் பண்ணிட்டாரு. பேட்டையில உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டயலாக் எது? பேட்டை பராக். ஓகே. அதே மேனேஜர் உங்களால சொல்ல முடியுங்களா ஃபேன்ஸ்க்காக? How is it? Pete Parak, right? आप बोलिए रियाज भाई, just say it once. Pete Parak. साथ में बोलते चलो. Pete Parak. Pete Parak. Very funny. Lovely moment அது. பேட்டை படம் நீங்க தியேட்டர்ல போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எங்க பாத்தீங்க படம்? சென்னையிலயா மும்பைலயா? நான் மும்பைல பார்த்தேன். ஓகே. நான் மும்பை. எங்க அரோரா தியேட்டரா இல்ல மல்டிப்ளெக்ஸ்லயா? இல்ல பிவிஆர் மல்டிப்ளெக்ஸ். ஓகே. அந்தேரியில. அந்தேரி வெஸ்ட் லோக்கன்வாலா.
So fantastic it was. எங்க இருந்தாலும் சாரோட ஃபேன்ஸ் எல்லா இடத்துல இருக்காங்க. So it was full. The theater was full as usual. People were dancing in the theaters, and people were clapping for each and every dialogue. They were clapping. So that is the power of stardom. That is the power of stardom. And yeah, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு அந்த படம் வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு. It was a very good moment for me, a power packed moment for me. Okay, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது how was the audience reaction on you? I just saw audience reaction. I didn't actually go in front of them. And the chance கொடுக்கல. No, because நான் எஸ்கேப் ஆயிட்டேன். பட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. They were very happy while seeing the film, because அந்த படத்துல first of all எங்கேயும் டல் மூமெண்ட்டும் இல்ல. So they were laughing, smiling, clapping, wooing. I mean, they were happy throughout the film. And the 2 hours of the film, they really enjoyed. Every one of them, they enjoyed. Okay. So that was like a very good thing to watch. Okay, super, very good. Recently, சமீபத்துல ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லிருந்தீங்க, பிதாமகல்ல நீங்க பண்ண அந்த கேரக்டர் மாதிரி if you get a chance you will kidnap ரஜினி சார் சொல்லிட்டு. கிட்னாப் பண்ண என்ன பண்ணுவீங்க? பேசுறேன் சார் கிட்ட, எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ஐ ரியலி வாண்ட் டு ஆக்ட் வித் யூ. கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணிடுவேன். அடுத்த சான்ஸ் கிடைக்க வரைக்கும் விட மாட்டேன்றீங்க. ஆமா. சரி, ஓகே. இளமை திரும்புதே அந்த சாங் பத்தி சொல்லுங்க. எக்ஸலென்ட். ஐ மீன் லிரிக்ஸ் வந்து தனுஷ் எழுதினாங்க. அது இளமை திரும்புதே. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அனிருத் இஸ் a very beautiful music director. ரொம்ப நல்லா இருக்கும் அது melody of that song. So it's a beautiful song. Nalla composing, good lyrics, beautiful artist Rajni sir and with me, and so the whole chemistry, it really worked out very well. And the montages and Karthik Subbaraj, avaroda magic. So all together. And of course Thiru sir, the way he captured the scenery and the beauty of nature, what he does is like phenomenal. So all together it's a pakka romantic song, a beautiful song. ana ooty mari or feel கொடுத்தது. ana ஊட்டிலே எடுக்காமல இன்னொரு அது வந்து நான் மேட்ச் பண்ணேன். அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் மற்றும் பேட்ட டீமோட ஸ்பெஷல் ப்ரிவியூ ஷோ 50வது நாள் செலிப்ரேஷனை பத்தி சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. அது வந்து இட் வாஸ் a very beautiful moment. It was a good moment. எல்லா டீம் எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த படம் பார்த்தோம். And Sir was there with his family, and I went there with my family, and it was ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த moments. It was like a family get together. And yes, ஏன்னா நீங்க அவர்கிட்ட நடிச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் that's the first time இல்லையா நீங்க சூப்பர் ஸ்டாரை மீட் பண்றது டைம் இல்லையா? ஆஃப்டர் ரிலீஸ். after release. அப்போ அந்த செலிப்ரேஷன் அப்போ உங்களை மீட் பண்ணப்போ என்ன சொன்னாரு? He just congratulate பண்ணாங்க எனக்கு. And then he said that good luck for your future, and take care of yourself, take care of your family, and yeah, அந்த மாதிரி blessings கொடுத்தாங்க. Okay. பேட்டை ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல ரஜினி சார் ஸ்பீச் கொடுக்கும்போது உங்களை பத்தி ஒவ்வொருத்தர் பத்தியும் சொல்லிட்டு வந்தாங்க. ஃப்ரம் த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாரும் உங்களை பத்தி சொல்லும்போது
இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டருக்கு செலக்ட் பண்ணும்போது மொத்த டீம் வந்து சிம்ரன் அப்படின்னு எனக்கு எல்லாருக்கும் ஓகே ஓகே அப்படின்னாங்க. என்ன மாய பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் அவ்வளோ எந்துவா இருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அப்படி என்ன மாய பண்ணீங்க? இல்ல, ஐ திங்க் இத ஒரு பார்க்காத ஒரு ஜோடி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னா ஐ திங்க் that is the magic for எல்லாருக்குள்ள வந்துருச்சு. when they probably suggested my name, என்னோட பேர் சஜஸ்ட் பண்ணும்போது that Rajni sir and Simran must act together and நல்லா இருக்கும் அந்த பேர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. so I think அது அந்த மேஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. when you see the film, you see the chemistry. Now I'm not talking just for myself. When I see Rajni sir and Simran on screen together, I love that jodi, that on screen chemistry. so I think adha vandu enoda per suggest பண்ணும்போது எல்லாரும் team members வந்து they just said yes. ரஜினி சாரோட நடிச்ச ஹீரோயின்ஸ்ல apart from you, which is the best pair you feel screen pair? I feel one in Tamil and one in Hindi. I think Sridevi ma'am. Okay, ரெண்டு லாங்குவேஜ்க்கு நீங்க ஸ்ரீதேவி மேடம் ஓட் போட்றீங்க. Kedar I just show you 2 photos in Peta. அது என்ன மூமெண்ட் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆமா, அது கிச்சன். இந்த கரெக்ட். இது வந்து மான்டாஜஸ்ல வந்து மான்டாஜ் ஷூட் பண்ணும்போது அந்த கிச்சனோட மான்டாஜ் இருந்துச்சுல. ஓகே. அப்போ எடுத்து இந்த போட்டோகிராஃப் அப்போ எடுத்தது. இல்ல அதாவது Sir was showing us something. ஏதோ மீம்ஸ் வந்து ஏதோ காமெடின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வென்ஸ் வந்துச்சு. அது என்ன காமெடி சொல்ல முடியுங்களா? Don't recollect it, but yes, this okay. இது வந்து அந்த கிச்சன் ஷாட் ஷூட் பண்ணும்போது எடுத்து போட்டோ. இது எதை பத்தி டிஸ்கஷன் உங்களால சொல்ல முடியுங்களா? இது கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட்டார். ஒரு சீரியஸ் மாதிரி போயிட்டு explain பண்றாரு. சீரியஸ் இல்ல. Okay. There is nothing serious on the sets when Rajni sir is there. Okay. அது வந்து absorb பண்றாங்க. I think he is trying to explain and we are just trying to absorb what he wants in the shot. Okay. 2002ல நடிகர் சங்கம் சார்பில் தமிழ் மெகா ஸ்டார் நைட் மலேசியா சிங்கப்பூருக்கு அவரோட டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த மெமரிஸ் ஏதாவது தெரியுமா, சொல்ல முடியுமா? அப்போ வந்து ஐ திங்க் நம்ம எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணோம். we went to Singapore, Malaysia and I mean it was nice. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எல்லாரும் கூட பேசிட்டு it was a very good journey. It was like I think 3 days power packed, nariya artist and so it was nice. It was a good experience. Sir vande he used to travel with us in the bus. There was no special car or anything and the madrila onnilla. He was very of course simple and humble again. And he was not on the bandala irkada sir kitte. So it was very nice to be with him those 3-4 days. Nama ellaru artists, like friends, I mean colleagues. So romba nalla experience adu. It was good. Okay Lekma. Last question ma, adha first நீங்க ரஜினி சார பார்த்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க பாத்தீங்க, எப்போ பாத்தீங்க? I think I would have met him in an award function. இது ஒரு award functionல சார் first time பார்த்தேன். Okay. Thank you so much ma for sparing us the time and sharing your valuable experiences, memories. எங்க ரசிகர்களுக்காக வேண்டுகோளுக்கு இணங்க
நீங்க வந்து எங்களோட வந்து இந்த பேட்டி கொடுத்து உங்களோட நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி. உங்களோட ப்ராஜெக்டுகள் எல்லாம் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஆசை மறுபடியும் சூப்பர் ஸ்டார் நடிக்கணும்னு அந்த ஆசை சீக்கிரம் கடவுளை நிறைவேற்றணுன்றத கடவுளை வேண்டிக்கிறேன். Thank you, Riyaz bhai. Thank you so much.